சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் மற்றும் டெலகிராம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசான் ஜோதிட சிரோன்மணி ராஜாத்தி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாய நமஸ்காரம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் நேரலை நிர்வாகிகள் அனைவருக்கும், குழுவில் பயணிக்கும் சக தோழர் தோழியருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று குரோதி வருட 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள். மனித வாழ்க்கையில் முத்திரை பதிக்கும் சித்திரை மாதத்தின் பலன்கள். குரோதி வருடம் என்ற பெயர் கேட்டாலே அச்சம் ஏற்படும். மக்களுக்கு இந்த வருடம் பயம் சார்ந்த விஷயம் இருக்குமா? நன்மை தீமை, அரசு அரசியல் தேர்தல் இது சார்ந்த நிலைப்பாடு என்ன என இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை தனுசு லக்னத்தில் பிறக்கின்றதே. சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 அன்று தனுசு லக்னத்தில் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் மிருகசீடம் 4ஆம் பாதத்திலும், கும்பத்தில் செவ்வாய் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன் புதன் பகவான் வக்ரம் பெற்றும் ராகு பகவானும் பயணிக்கிறார். மேசத்தில் சூரிய பகவான் குரு பகவானும், மிதுனத்தில் சந்திர பகவானும், கன்னிராசியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சித்திரை மாதம் 3ஆம் தேதி 16/4/2024 புதன் வக்ரகதியில் நிவர்த்தி பெறுகிறார். சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2024 செவ்வாய் மீனராசிக்கு மாற்றம் அடைகிறார். சித்திரை 12ஆம் தேதி 25/4/2024 சுக்கிர பகவான் மேசராசிக்கு மாற்றம் அடைகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். சித்திரை மாதம் 24ஆம் தேதி 7/5/2024 புதன் பகவான் மேசராசிக்கு மாற்றம் அடைகிறார். இவ்வாறு உலகில் அனைத்திற்கும் அகையிருள் அகற்றும் ஆதவனாகவும், புறையிருள் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளிவீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவின் ஆட்சி வீடான மீனராசியை விட்டு தனது உச்ச பலராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும். தேவர்களின் உலகிற்கும் இப்பூவுலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருக்கும் சூரியனே ஆவார். மறைந்த நமது முன்னோர்கள் பித்ருகளுக்கும் அமாவாசை, மாதப்பிறப்பு, கிரக புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், பிண்டதானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்தவர் சூரிய பகவான். சூரியன் ஆத்மகாரகன், சூரியன் ஆத்மா, சூரியன் உயிர். சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில்தான் வேத சாஸ்திரங்கள் பிறந்தது என்பது நாம் அறியத்தக்கதே. ஞானங்கள் பிறந்ததே அந்த சூரிய பகவான் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில். மேச ராசியில் அதிக பலத்தையும், துலாம் ராசியில் வீரிய குறைவையும் நீசம் பெற்றும், ஜோதிடக் கலையில் ஒரு விசேஷ தனிச்சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது. சூரிய சித்தாந்தம் எனப்படும் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் 8 கிரகங்களும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதாக அதர்வண வேதம் கூறுகின்றது. நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது எலும்பு சூரியனை குறிக்கும். நமது சாரீரத்தில் இருதயம், இரத்த நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பதும் சூரிய பகவானே. சக்தி வாய்ந்த கிரகங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் உடல் உபாதைகள் அவரவரது ஜனனகால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிகச் சரியாகவும் கண்டுபிடித்து சூரிய பகவானின் நிலைப்பாட்டை வைத்து நம்ம சொல்லலாம். மேலும் சூரியன் ஆத்மகாரகன், உயிர். ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள்.
அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தவர்கள் அத்தகைய மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் என்னும் மிக பழமையான நூல் கூறுகின்றது. தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டதென்றும் கூறலாம். மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுக்கிறார்கள் என்பது கர்ணபுராணம் கூறும் கூற்று போல சூரியனுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் செலுத்தும் நன்றிக் கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், திதி இவைகள் சூரியன் ஒளிக்கற்றை வடிவாக அக்னி பகவான் மனைவி சுவாகாதேவி அவர்களிடம் சென்று சேர்ப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அவர்களிடம் சிறிதளவும் பிளராமல் கொண்டு சேர்ப்பவர்தான் சூரிய பகவான். இத்தகைய தெய்வீக பெருமைகளைக் கொண்ட நிகழும் சூரிய பகவான் மேசராசிக்கு மாறுவதன் மூலமே தற்போதைய குரோதி பிறக்கின்றது. தன்னிகரற்ற பெருமைகளை ஒருங்கே கொண்டு இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழவுள்ள புண்ணிய தினங்களைக் கொண்டும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அவற்றை இந்த சித்திரை மாதம் பிறக்கும் பொழுதே சஷ்டி என்னும் திதியில் பிறக்கின்றது. சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதியில் யோகம் சோபானம் யோகம், கரணம் தைத்துளம் கரணத்தில் பிறக்கின்றார். அவர் அதிபதி சுக்கிர பகவானாக வருகிறார். சோபானம் யோகத்திற்கு யோகாதிபதி குரு பகவானாகவும் அவயோகியாக சூரிய பகவானாகவும் வருகிறார். இந்த சித்திரை மாதம் பிறக்கும் பொழுதே சஷ்டி விரதம் என்னும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது. இன்று விரதம் இருந்து கந்தர் சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருகபெருமானை பூஜிப்பது அறிந்தும் அறியாமலும் செய்துள்ள 7 தலைமுறை அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பனி போல அடுத்த வினாடியே நீங்கிவிடும். கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கைலாயத்தில் தெய்வீக புனிதமான மானசரேவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாந்தா சிகரத்தில் உள்ளது. இப்பொழுதும் திருக்கைலாயை செல்பவர்கள் ஏராளமான பக்தர்களும் இந்த சிகரத்தை தரிசனம் செய்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான சஷ்டி விரதம் மேற்கொண்ட புண்ணிய நாளில் இந்த சித்திரை மாதமும் குரோடி வருடமும் பிறப்பது நமது ஜென்ம தலைமுறை பாக்கியமே ஆகும். அப்பேற்பட்ட நன்னாளில் பிறக்கும் பொருளாதாரத்தில் லக்னாதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் வீட்டத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் பாவியாக திக்பலம் பெற்று லக்னத்தை பார்ப்பதாலும் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடமாக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தில் அவர் இருந்து பார்க்கும் பொழுது பொருளாதாரம் நலிவடையும். மக்கள் மத்தியில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். நவரத்தினம் பொன் விலை அதிகமாக உண்டு. சுபிட்சமான ஆண்டு. மழை அளவு சுப அளவுடன் இருக்கும். பருவமழை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் சனி நாளில் இருந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம், மண் விலை, பூமியின் விலை அதிகரிக்கும். மத்திய அரசு மாநில அரசு இடையே நிறைய குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாகும். இதே அரசு மத்திய மாநிலங்களில் அமையும் பொழுது அரசியலில் வாணிப போட்டி, சட்ட சிக்கல்கள் உருவாகும். மக்கள் அரசியல்வாதியிடம் குழப்பங்கள் நிறைந்து மனச்சஞ்சலங்கள் உண்டாகும். சுபபலன் என்பது காதல், நாம் பார்த்து செய்யும் திருமணம் நடைபெறும். பெண்கள் என்றால் குழந்தை பிறப்பு அதிகமாக ஏற்படும். ஆண்கள் என்றால் போட்டி, தொழிலில் சண்டை சச்சரவு ஏற்படும். அவர்களுக்கு மன உளைச்சல்களுக்கு ஆளாகி வெவ்வேறு வகையான திசைகளில் ஐடி சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் சிறப்பாக இயங்கும். வேலைக்காக காத்திருப்போருக்கு அரசு, போலீஸ், ரயில்வே, இராணுவத்துறையில் சிறந்த படித்து முடித்து அரசியல் சம்பந்தப்பட்டதிலும் அரசாங்க வேலைக்கு காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்ததொரு ஆண்டாக அமையும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் புதிய வாகனங்கள், கார் தயாரிக்கும் நிலை ஏற்படும். 4 சக்கர வாகனம் தயாரிக்கும் சூழ்நிலை உருவாகும். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட வாய்ப்புண்டாகும். செவ்வாய் சனி சேர்க்கை மேற்கு திசையை நோக்கி இருப்பதால் அதிகமாக வெளி மாவட்டம், திருப்பூர், கேரளா, கோவை பகுதிகளில் ஆக்சிடென்ட் அதிகம் நடைபெறும். சித்திரை மாதம் முடியும் வரை கவனம் தேவை.
40 to 60 வயதுள்ள ஆண் பெண் இருவரும் இருதயம் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட அல்சர் போன்ற பிரச்சனைகள் வந்து மறையும். நாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் வைகாசி மாதத்திற்கு மேல் செய்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் நிறைய புதிய புதிய விஞ்ஞானிகள் வந்து செல்வார்கள். உலக அளவில் சயின்டிஸ்டாக வரும் ஆண் பெண் இவர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்களாகவும் மிக முக்கியமாக நமது தென் மாநிலமான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் சொன்னால் சரியாக இருக்கும். உலகளவில் புகழ்பெற்று நிறைய விருதுகளும் சாதனைகளும் செய்பவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை குரோதி வருடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். கல்வித்துறை, வருவாய்த்துறை மற்றும் பல மாற்றங்கள் மத்திய அரசிடமிருந்து நமக்கு கிடைக்கும். புதியதாக நிதி நிறுவனங்களில் ஏமாற்றம் இருக்கும். 6ல் சூரியன் குரு ஆரோக்கியமாக இருக்கும். எதிரியின் தொல்லை இருக்கும், சற்று குறைவாக இருக்கும். இந்த வருடம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறப்பதால் சூரிய பகவானின் நாளாகவும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறப்பது சஷ்டி நிறைந்த நன்னாளில் எதிரிகளின் தொல்லைகள் சற்று குறையும். 6 கிரகச் சேர்க்கைகள் அந்த சித்திரை மாதத்தில் நடைபெறும் காலகட்டம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மீனத்தில் வரும் பொழுது 6 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது பல யோகங்களை செய்துவிட்டு செல்லும். இவ்வாறு நாம் மேஷராசி புதுபலனாக இந்த வருடங்களை பற்றி பார்த்தோம். இந்த வருடத்தில் மேஷராசி 14/4/2024 முதல் 13/5/2024 வரை தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவாக மேசராசிக்கு எவ்வாறு இருக்கும்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி 1, 2, 3, 4 பாதமும், பரணி 1, 2, 3, 4 பாதமும், கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான மேசராசி நேயர்களே, உங்களுக்கு குடும்பஸ்தானம் ஜென்மத்தில் உலாவிய நிழல் கோள் விலகியது ஒரு வகை சிறப்புதான். அதுபோல் தனக்காரகனான வாக்குஸ்தானத்திலும் தனஸ்தானத்தில் அமரும் காலம் ஏப்ரல் முதல் தனவரவு பல விதத்தில் தாராளமாய் இருக்கும். கையிருப்பு சற்று கேள்விக்குறியாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் கூட்டுச் சேர்க்கையாக ஏற்பட்டுள்ளார். மேலும் சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான் தனஸ்தானத்திற்கு மாறுவதாலும் மிகச்சிறந்த கிரக மாறுதலாகும். சுக்கிரனாலும் நன்மையே. இம்மாதம் முழுவதும் பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள். சற்று தாராளமாகவும் செலவு செய்யலாம். இருப்பினும் கிரகங்கள் கொடுக்கும் பொழுது செலவு செய்வதை விட சேமித்து வைப்பதே விவேகமாகும். சிம்ம ராசியிலும் சூரியனும் விரயத்தில் ராகுவும் நிலை மாறியுள்ளதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாக்கப்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் உண்டு. ருணஸ்தானத்தில் கேது பகவான் நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். திருமண முயற்சிகளுக்கும் மிகவும் ஏற்றமானதாகும். இந்த சித்திரை ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில் சிறப்பாகவும் யோகமும் படிக்கும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார். வீடு மாற்றம் ஏற்படும். கிரக நிலைகளை எடுத்துக்காட்டுகிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பிள்ளை அல்லது பெண் விடுப்பில் வருகை தருவதும் மகிழ்ச்சியை அளிக்கும். குடும்பத்தில் சிறு சுபகாரியம் ஒன்று நடைபெறும். நடைபெற்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். இந்த வருடம் திருமணம், வைபோகங்கள், குழந்தை பேறு மற்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து போகும். மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உத்தியோகம் பார்க்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலம் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. சனி பகவான் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வைகாசி மாதத்திற்கு மேல் கிடைக்கும். உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமைந்த காலம் மாறிவிட்டது.
ஒரு சிலருக்கு இடமாற்றமும் புதிய வேலைக்கும் செல்வார்கள். வெற்றியின் மேல் வெற்றி கிட்டும் காலம் என்று சொல்லலாம். வெளிநாடு செல்ல வேண்டுமென விருப்பமிருப்பவர்கள் முயற்சிக்கும் பொழுது வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி மாவட்டங்களில் திறமையான வேலை கிடைக்கும். தொழில் வியாபார போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து விற்பனை திறன் அதிகரிக்கும் திறமையை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தந்து விடுவார்கள். புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவதற்கு இம்மாதம் ஏற்றதாக இருக்கும். ஏனெனில் விரயஸ்தானத்தில் பலம் வந்த ராகு பகவான் சில்லறை வியாபாரிகள் கடன் வாங்குவதும் இந்த மாதம் தவிர்ப்பது சிறப்பு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு வாங்கினால் அனைத்து கடன்களும் கட்டிவிடுவார்கள். விரயராகு கடனை விருத்தி செய்வார் என புராதன ஜோதிட நூல்கள் கூறியுள்ளன. வெளிமாநில பயணங்களுக்கும் லாபகரமாக இருக்கும். நிதி நிறுவனங்களில் தக்க தருணங்களில் உதவுவார்கள். வெளிநாட்டுக்காரர்களால் மிகுந்த நன்மை உண்டாகும். கலைத்துறையில் இந்த மாத ஆதிபத்தியம் கொண்டுள்ளவர்கள் சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் தொடரும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர ஏற்ற மாதம் இது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. மக்களிடையே புகழ் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்ய பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் பள்ளி திறப்பதற்கு கிரகநிலைகள் மிக அனுகூலமாக இருக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்கள் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுமே சுபத்துவ பார்வையில் சஞ்சரிப்பதால் கட்சி ஆதரவு பெருகும். செல்வாக்கு ஓங்கும். பெரிய அரசியல் கட்சிகளிடமிருந்து போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு வரும். தீவிர சிந்தித்து சரியான முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. மாணவ மாணவி படித்து வேலைக்கு செல்பவர்களுக்கு புதன் மற்றும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளது. இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் கல்வியில் முன்னேற்றம். தேர்வுகளில் விடைபெறுவார்கள். புதனின் சஞ்சார நிலை நன்றாக உள்ளதால் தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரவும். காலேஜ் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான காலேஜ் அமைந்தும் நல்ல மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வருடமாக அமைகிறது. விவசாயம் மற்றும் பூமி சார்ந்த துறையில் இருப்பவர்கள் பூமிக்காரகனான செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை ராஜாவாக வந்துள்ளதால் அவர் தீமைகளை நிர்ணயிக்கிறார், நன்மையும் நிர்ணயம் செய்கிறார். அத்தகைய பலத்தை பெற்றுள்ளவர். இந்த வருடம் செங்கல் மற்றும் மணல் நல்ல விற்பனைக்கு செல்லும். வீடு வாங்க, விற்க, பூமி மற்றும் வாங்குதல், மண் உற்பத்தி செய்தல் இந்த தொழில்கள் சிறப்பாக அமையும். கால்நடைகள், மனை விருத்தி உற்பத்தி உண்டாகும். தண்ணீர், உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறை இருக்காது. வானம் பொய்க்காது. குறித்த காலகட்டங்களில்தான் மழை பொழியும். அதுவும் அளவோடு நிற்கும். பயிர்கள் சேதமடையாமல் நல்ல விலையையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். வீட்டு கண்மணிகள், பெண்மணிகளுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக சுபபலம் பெற்றுள்ளதால் மகிழ்ச்சி அடைவார்கள். மன நிறைவையும் சற்று தாராளமாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த வருடமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உறவுகளிடையே பரஸ்பர அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்துடன் தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். அதற்குண்டான கிரக நிலைகள். குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் மேற்கொள்வீர்கள். சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைக்கும் வருடம் இதுவாக இருக்கும். இவர்களுக்கு பரிகாரம் என்னவென்றால், அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றுக்கு சென்று, முருகன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் சிறிது பசுனை சேர்த்து 2 நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் போற்று வர விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவின் தோஷத்தை அடியோடு போக்க வல்லது. சந்திராஷ்ட தினமான சித்திரை மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் 14ஆம் தேதி வரை சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்து ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபராசியை அன்பர்கள் பொது பலன்கள். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிடம்
ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசீடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் அறிவாற்றலை கொண்டதாகவே இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்கள் செயல்திறனால் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். தேவையானவற்றை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். எந்த விஷயத்திற்காகவும் எப்பொழுதும் அவசரம் காட்ட மாட்டீர்கள். எதற்காகவும் ஆத்திரப்படாதவர்கள். எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செயலில் இறங்குவார்கள். இவர்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியும் நெஞ்சழுத்தமும் தெளிவாக இருக்கும். கஷ்டத்தை பொருட்படுத்த மாட்டார்கள். சுகத்தையும் பெரிது விட மாட்டார்கள். இரண்டையும் சமமாகவே கருதும் மனநிலை பெற்றவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இவர்களுக்கு குடும்பத்தில் சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு மாறுவதால் அந்த தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான களத்திர ஸ்தானாதிபதியாகி விருச்சக ராசியை பார்ப்பதால் மகரத்தை தனது சுப பார்வையினால் படுத்துகிறார். மாதம் முழுவதும் சுக்கிரனும் ராகும் இவர்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல ஜீவனஸ்தானத்தை சனி மற்றும் செவ்வாயின் கூட்டுச் சேர்க்கை திருப்திகரமான வருமானத்தை தருகிறார். வீண் செலவுகள் குறையும். மாதத்தில் 3வது வாரத்திலிருந்து தேவையற்ற அலைச்சல்களும் ஆரோக்கியமும் பின்னடைவு ஏற்படும். ஜென்ம ராசி குருவினால் கணவர் மனைவியிடையே அந்யோன்யம் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று காரியம் நிறைவேறாது. திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்படும். உத்தியோகத்தை குறிப்பிடும் பொழுது கும்பராசியில் செவ்வாய் சனியின் பகவானின் கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்கும். குடும்பம் சனி பகவான் ஆட்சி வீடாக இருப்பதால் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு கேது ஏற்படும் பொழுது நிர்வாகத்தில் பாராட்டுதலும் ஆதரவும் கிட்டும். ஜனனகால தசாபுக்திகளில் சுப பலன் பெற்றிருப்பின் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கூடுதலான சலுகைகளும் கிட்டும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றம் ஏற்படும். வெளிநாடு சென்று பணியாற்றியவர்கள் தாய்நாடு திரும்பும் நேரம் இது. தொழில் வியாபார முறையில் வர்த்தக துறையில் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். போட்டிகளும் வெளியூர் பயணங்களும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற நல்ல லாபம் கிட்டும். புதிய வர்த்தக துறையில் ஈடுபட விருப்பம் இருப்பவர்கள் ஆயம், ஆடைகள், பெட்ரோலியம், வெள்ளித்துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களில் நல்ல லாபகரம் இருக்கும். கூட்டாளிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் கிட்டும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் சிறிது அதிகரிக்கும். திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் இயக்குனர், நடிகர், நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கைகொடுக்கும். பல மாதங்களாக வருமானம் நின்று போன நிலையில் வாடி வதங்கும் கடை ஊழியர்களுக்கு மீண்டும் வருமானம் துளிர்க்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிர பகவான், செவ்வாய், ராகு மூவரின் அரசியல் நிலைப்பாடு அனுகூலமான வருடமாக அமையும். உற்சாகத்தையும் ஒரு சிலருக்கு கட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த ராசியினர் பல கிளைகளாக பிரியும் வாய்ப்புகள் உருவாகும். படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் கல்வித்துறையில் தங்கள் பிடியில் வைத்துக் கொள்வார்கள். அனுகூலமான நிலை. சிலருக்கு மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களும் சபலங்களும் குறையும். படிப்பில் ஆர்வம் மேலிடும். உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வரும். நீட் தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பாக அவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். மேலும் இதர போட்டிகளிலும் சிறப்பாக மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவார்கள். விவசாயம் மற்றும் தொழில்துறையில் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் கூட்டுச் சேர்க்கை அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறப்பாகும். இந்த கூட்டுச் சேர்க்கை வயல் செழித்து வளரும். தண்ணீர் வசதிக்கு குறைவு இருக்காது. சந்தை பொருள்களில் நல்ல விலைக்கு பழைய கடன்களை அடைப்பார்கள். கால்நடைகள் அபிவிருத்தியை எட்டும். குடும்ப பெண்மணிகள் நல்ல பொறுப்பாகவும் நன்மைகளாகவும் வீட்டிற்கு கடன் சுமை குறையும். கருத்து வேறுபாடுகளில் இருந்து பிரச்சனை நீங்கும். பெண்மணிகள் அலைச்சலும் உழைப்பும் கனமாக இருக்கும். சற்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரமாக திருநாகேஸ்வரம் அருகே உள்ள திருப்பாம்புரம், கோடகநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம் தரிசனம் செய்ய மிக சிறந்த பரிகார ஸ்தலமாகும்.
மற்றும் குருவாயூர் திருத்தல தரிசனம், தினமும் ஒரு தாசக மத் நாராயணி பாராயணம் செய்து வந்தாலும் பலன் கைமேல். மற்றும் குரு பகவான் சனிக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபமேற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்து கும்பிடும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சந்திராஷ்டம தினம் சித்திரை 15 முதல் 17ஆம் தேதி வரை சற்று கவனத்துடன் இவர்கள் இருப்பது சிறப்பு ஆகும். இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்கள் மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3இல் பிறந்த புத்தி சாதித்யமும் நிர்வாகத் திறமையும் செயல்படும் ஆற்றல் எதையும் சாதித்துக் கொள்ளும் சக்தியும் படைத்த மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றியடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். உங்கள் சிந்தனையும் மேலோங்கியதாக இருக்கும். உங்கள் செயல்களும் வெற்றிக்குரியதாக இருக்கும். யான் பெற்ற இன்பம் வையகத்தை பெற வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள். பொதுநலனின் நாட்டமுடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். எதிலும் நிரந்தரமான ஈடுபாடு உங்களிடம் இருக்காது. உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள். அதில் முழுமையாக இறங்கி வெற்றியை அடைந்து விடுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை பரிபூர்ணமான சிந்தனையும் உங்களை வெற்றியாளராக மாற்றிவிடும். இந்த வருடம் சித்திரை 12ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாறுகிறார். 17ஆம் தேதி வரை குரு பகவான் லாபஸ்தானத்திலும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சாரம் செய்கிறார். பிறகு அவரால் நன்மைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. வரவும் செலவும் சமமாக இருக்கும். 3ஆம் வாரத்தில் இருந்து சற்று சிரமங்கள் இருக்கும். குடும்பத்திலும் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களையும் ஒற்றுமை குறைவும் உண்டாகும். மனதில் நிம்மதி குறையும். திருமண முயற்சிகள் தோல்வியடையும். நல்ல வரன்கள் கை நழுவி போகும். வருட கடைசியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் வாங்கியிருந்தாலும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுதல், நண்பர்களுடன் கூட்டு ஆகாது. பிறருடன் பழகுவதில் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வதும் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு உடல் தொந்தரவுகள் நீதிமன்றம் வரை செல்லக்கூடும். எந்நிலையிலும் முன்கோபம், அவசர முடிவுகள், உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பாகிஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான சனி பகவான் செவ்வாயுடன் இணைந்து அன்றாட பணிகளில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நீங்கள் செய்யும் சில தவறுகளே மிகப்பெரியது போல் நிர்வாகத்திடம் புகார் செய்யப்படும். இதற்கு காரணம் உங்கள் சக ஊழியர்களே. பொறுமை, நிதானம், சாதுர்த்தியம், புத்தி அவசியம் தேவை. தொழில்களில் கோல்சார விதிகளின்படி பாகிஸ்தானத்தில் ஏற்படும் சனி செவ்வாயின் சேர்க்கை நன்மை செய்வது சற்று சிரமமே. இருப்பினும் சனி பகவான் தற்போது கொண்டுள்ள நிலைப்படி கும்பம் அவருடைய ஆட்சி வீடு என்பதால் அதிக சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் என பிரதான நூல்களான ஜோதிட அலங்காரம், பூர்வபாட்சாரியம் என்னும் நூல்கள் கூறுகின்றன. தொழிலில் கடுமையான போட்டிகள் இருப்பின் அவற்றை முறியடிக்கும் திறனை கொண்டவர் சனி பகவான். ஆதலால் லாபம் திருப்திகரமாக இருக்கும். அலைச்சல் மற்றும் முளைப்பு ஆகியவை சற்று கடுமையாக இருக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இருப்பினும் இதுவரை இருந்து வந்தது போல் வருமானம் இருக்காது. பட தயாரிப்பாளர், இயக்குனர் ஆகியோருக்கு வழக்கத்தை விட வருமானம் சற்று குறைவாக இருக்கும். அடியோடு நின்று போன நிலை மாறி ஆவணி மாதத்திற்கு மேல் நல்ல பலன்கள் உண்டாகும். ஆன்மீக உபன்யாசகர், பரதநாட்டியம் கலைகள், ஓதுவார் மூர்த்திகள், தேவார திருவாசக பாடகர்கள் ஆகியோருக்கு இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கும். இதுவரை இல்லாது போல் இனிவரும் சீராக கிரகநிலைகள் நன்றாக உள்ளன. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 12ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் மேச ராசிக்கு மாறுவதால் அதுவரை உங்களை புறக்கணித்து வந்த கட்சி தலைவர்கள் உங்களை தேடி வந்து உங்களை புகழ்ந்து வரும் தேர்தலில் பயன்படுத்திக் கொள்வார்கள். அரசியலில் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்க பச்சோந்தியாக இருப்பார்கள். தவிர்க்க இயலாது என்பதை சாணக்கியன் சொல் அர்த்த சாஸ்திரம் தெரிவித்துள்ளது. அதுபோல அரசியல் வெற்றிக்கு இந்த ராசி லக்னக்காரர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். சற்று சாமர்த்தியமாகவும் இருக்க வேண்டும் அவசியம் என்பதை அந்நூல் விவரித்துள்ளது. அரிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். மாணவ மாணவிகள் வித்யாகாரகனான புதன் மட்டுமின்றி கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களும் மாதம் முழுவதும் வருடங்களும் சிறப்பாக அமைவதால் நன்கு படித்து சிறந்த மதிப்பெண்கள் பெற்று
அஷ்டம சனி விட்டுவிட்டதால் நல்ல தொழில், ஆரோக்கியம், அரசு வழி ஆதாயம் இவர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். ஆசிரியைகள் நிற சிறப்பாக அரசு வேலையில் அமரும் வாய்ப்பு உண்டாகும். விவசாயத்துறையினர் விவசாயம் மற்றும் செவ்வாய் சனி பகவானின் சேர்க்கை பாகிஸ்தானத்தில் நிலைத்துக் கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிட்டும். கடினமாக இருக்கும் பாறையை கூட சிறப்பான வயலாக உருவாக்கக்கூடிய நேரம் இது. நமக்கு ஆபத்து என்று வரும்பொழுது நண்பர்களும் உறவினர்களும் சற்று விலகியே நிற்பார்கள். கலைக்கு ஈடான விஞ்ஞானபூர்வமாக உலகில் வேறொன்றும் இல்லை. பெண்களுக்கு சிறந்த வருடமாகவும் வரனமையும், சிலருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமையும் நேரம் இது. கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கின்றன. மிதுன ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்மையும் தீமையும் மாறி வரும் காலம். வேலை பார்க்கும் இடத்திலோ கடின உழைப்பிருப்பின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எவரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்க்க கூடாது. பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளக் கூடாது. இந்த வருடம் பரிகாரமாக 3 வியாழக்கிழமை 3 மண் அகல்விளக்கு மாலை நேரத்தில் நெய் தீபங்களுடன் 3 சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வர நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்கூடாக காணலாம். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 தினங்களிலும் ஓர் தினத்திலாவது அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் சிறிதளவு 2 அகல்விளக்கு வைத்து வர சகல துன்பங்களும் விலகும். அடுத்து கடகராசி புத்தாண்டு பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையும் குறிக்கோளாக கொண்டு வாழும் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு வாக்குபலமும் எதையும் ஆராயக்கூடிய சக்தியும், உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற மனநிலையும், பிடிவாத குணமும் கொண்ட உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் விட புகழின் மீது அளவற்ற ஆசை உண்டாகும். வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்ட நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர். ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் எப்படியும் முடித்தே தீர்வீர்கள். உங்கள் மனதில் கடந்த கால நிகழ்கால சிந்தனையை விட எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். நடந்து போனதை பற்றி எப்பொழுதும் கவலைப்படாத நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களின் திறமை, தகுதி, பலம் போன்றவற்றை நம்பி செயல்பட்டு வெற்றி பெறுவதை விட எதிரியின் பலம் பலவீனம் அறிந்து அதற்கென செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் சக்தி படைத்தவர். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். தாயின் மேல் மிகுந்த அன்பு உடையவரான நீங்கள் மிகுந்த அன்பும் புத்திசாலியாகவும் விளங்குவீர்கள். இந்த மாதம் மிக முக்கியமான அனுகூலமாக 1/5/2024 உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய ரிஷபராசிக்கு மாறப்போகும். குரு பகவானால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். உறவினர்களிடையே ஒற்றுமை ஓங்கும். லாபஸ்தானம் பலம் பெறும். பணக்கஷ்டம் படிப்படியாக நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சித்திரை 12ஆம் தேதிக்கு மேல் சுக்கிரன் மேசராசிக்கு மாறுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சிறு சிறு பிரச்சனை, கவலை நீங்கும். இவை அனைத்தும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அஷ்டம சனி ஸ்தானத்தில் ஏற்பட்டு செவ்வாய் சனி கூட்டு சேர்க்கை இன்றைய கிரகநிலையை பொறுத்தவரைக்கும் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியது. ஜோதிட கிரகநிலைகளாக இருப்பினும் கும்பம் ஆட்சி வீடாக இருப்பதால் சனி பகவான் தன் வீட்டிற்கு ஒலை வைத்துக் கொள்ள மாட்டார். உறுதியாகவும் அவரை அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் தோஷம் இருந்தாலும் குறைவாக அவர்களுக்கு தீமை எதுவும் நடக்காது. இருப்பினும் வாகனங்களை ஓட்டும் பொழுது சற்று கவனமுடன் ஓட்ட வேண்டும். உத்தியோகம், வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரையும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். கிரகநிலைகளின்படி உங்கள் பொறுப்புகள் கவனக்குறைவாக இருப்பதற்கு காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உண்டாகும். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்கள் சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் தலையிடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபார ரீதியாக பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய வருடம் இது. தொழிலதிபர்கள் பாதிக்கப்படும். மிக கடுமையான போட்டிகளையும் பணப்பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். இத்தகைய தருணத்தில் சக கூட்டாளிகளை ஏற்க இயலாது. உடல் நலனிலும் மனநலனிலும் சனி பகவான் ஆட்சி வீடாக இருப்பதால் நல்ல தருணத்தில் அவரே வழியும் கொடுத்து விடுவார். கலைத்துறையில் இயங்குபவர்கள் சற்று சிரமமான வருடம் இது. பணப்பிரச்சனை, ஆரோக்கிய குறைவு, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும்.
எதிர்பார்த்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கைவிலகி போய்விடும். வைத்திருந்த செல்வம் சிறிது சிறிதாக திரைப்படத்துறையில் கரையும் நேரம் இது. ஆபத்தான பாத்திரங்களில் நடிப்புக்கு ஸ்டாண்ட் நடிகர்கள் மிக எச்சரிக்கையாக இல்லாவிடில் விபத்துகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க அதிகாரி பதவியில் இருப்பவர்கள் பேச்சிலும் அறிக்கைகள் விடும்பொழுதும் வார்த்தைகளை அளந்து அனுசரித்து உபயோகப்படுத்தும் மிகவும் அவசியம் என்பதை அஷ்டமத்தான கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகிறது. சிறிது சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரை பாதிக்கும். சிலருக்கு மேலிட தலைவர்களின் ஆதரவு குறையும். கட்சி தொண்டர்கள் மறைமுக பேச்சுக்களுக்கு ஆளாக நேரிடும். தசாபுத்திகள் சாதகமாக இல்லாவிடில் நீதிமன்றம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகள் வித்யாகாரகனான புதன் நிலை அனுகூலமாக உள்ளது. வீரியம் நிறைந்த அடுத்த டிகிரிக்காக காத்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மேல் படிப்பை தொடரவும் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடவும் சிறந்தமான வருடமாக உள்ளது. மனதில் பட்டதை ஆரோக்கியம் பாதிக்கப்படும். பிற மாணவ மாணவியருடன் சற்று நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மையை தரும். நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் சக மாணவர்களுடன் சேரும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும். பூமி மற்றும் விவசாயத்துறை பூமிகரகனான செவ்வாய் சனி பகவானுடைய அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நன்மை இல்லை. சில சிரமங்களை ஏற்படுத்தும். கால்நடை நோய்வாய்ப்படும். பணம் சக்திக்கு மீறி செலவழியும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்காது. சற்று கடினமே. சந்தை நிலவரம் ஜாதகமாக இல்லை. இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு அதன் காரணமாக இந்த வருடத்தில் வரவேண்டிய கடன் சற்று தாமதமாகும். கடின உழைப்பினால் ஆரோக்கியம் கெடும். பணப்பிரச்சனை அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான மாதம். இந்த வருடம் குடும்ப பொறுப்புகளும் குழந்தை கல்வி பற்றிய கவலை, தேவைக்கு குறைவான பணவரவு, கணவரின் உடல்நலனில் பாதிப்பு, நிம்மதியை பாதிக்கும். திருமணத்திற்காக காத்துள்ள கடகராசி கன்னியருக்கு வருடமைந்து நல்ல சிறப்பாக கருவுடும் காலமாக அமையும் இந்த வருடம். அவ்வப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறந்த நன்மையை பயக்கும். அதிக அலைச்சல், இரவு நேர பயணங்களை குறைத்துக் கொள்வதும் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுவதும் இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக சக்தியுள்ளவர்கள் திருநள்ளாடு, திருக்கொள்ளிக்காடு வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் சிறப்பு ஆகும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் திருக்கோவில் சென்று நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சிறப்பான பலன்கள் அளிக்கும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, மகம் 1, 2, 3, 4 பாதம், பூரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளாமலும் எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றல், மனதில் உள்ள அச்சத்தை வெளிக்காட்டாமலும் எப்பொழுதும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் எங்கும் எதிலும் முதன்மை வகிக்கும் யோகம் கொண்டவராக விளங்குவீர்கள். பொருளை காட்டிலும் புகழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நீங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். அன்பிற்கு அடிபணிவீர்கள். அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டீர்கள். பின்விளைவுகளை கண்டு பயப்பட மாட்டீர்கள். உங்கள் ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலோருக்கு அதிகாரம் செலுத்தும் பணிகளிலும் நிர்வாகத்திலும் அரசு வேலைகளிலும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலும் பணியில் இருப்பார்கள். காரணம், உங்கள் ராசியதிபதியான சூரியன் ராஜா கிரகம் என்பதுதான். நீங்கள் முயற்சியால் செய்யாவிட்டாலும் அத்தகைய தொழில் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும். அதுபோல நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உயர்ந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள். உங்களில் பெரும்பாலும் அரசியல் ஈடுபாடும் சமூக சேவையில் நாட்டம் இருக்கும். உங்கள் ராசிக்கு பகைபெறாமல் இருந்தால் பகைபெற்ற கிரகங்கள் பெறாமல் இருப்பதும் அரசியலில் நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். எம்எல்ஏ, எம்பி மற்றும் எந்த தொழிலும் தலைமை பொறுப்புகளில் நீங்கள் சிறப்பாக வலம் வருவீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்திற்கு சார்ந்ததாக இருப்பதை விட பொதுநலத்தை சார்ந்ததாகவே இருக்கும். ஊருக்கு உழைப்பதிலும் பொதுமக்களுக்கு சிந்திப்பதிலும் நீங்களே முதன்மையானவராக விளங்குவீர்கள். அவ்வாறு அமையப்பெற்ற சிம்மராசி அன்பர்களுக்கு சித்திரை 14ஆம் தேதி வரை குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமைவதால் அதற்கு பிறகு நன்மைகளை அள்ளி வழங்க உள்ளார். இந்த வருடம் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் இந்த வருடத்தில் அனுகூலமாக இல்லை. பணவசதி திருப்திகரமாக இருக்காது. சற்று செலவு செய்யும் காலமாக முதல் 6 மாத காலங்கள். மருத்துவ செலவு. வயதானவர்களுக்கு குளியரலை செல்லும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவசியமும் வேண்டும். கிரகநிலைகளின்படி கீழே விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. இரவு நேரங்களில் தான் ராகுவின் தோஷம் அதிகரிக்கும். ஜோதிட கிரகந்தங்கள் விளக்குகின்றன. இரவில் கண் விழித்து கழிவறை செல்லும் பொழுதும் தூக்க கலக்கம் முழுகும் பொழுது கீழே விழுவ வாய்ப்புள்ளாகும்.
ராகுவின் நிலை எடுத்துக்காட்டாக இதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குரு பயிற்சி சீவனஸ்தானமாகிய ரிஷபராசிக்கு மாறிவிடுகிறார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சிறப்பான வருடமாகவும் அமையும். பொறுப்பு, வேலை சுமை சக்திக்கு மீறி இருப்பதால் அடிக்கடி சோர்வும் அசதியும் உண்டாகும். சில தருணங்களில் வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். அத்தகைய தவறான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. அவசியம் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் திருப்தி இருக்காது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் கனமாக இருக்கும். லாபத்தை தத்து வைத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க நேரிடும். அடிக்கடி விற்பனை சம்பந்தமான வெளியூர்களும் வெளிநாடுகளும் செல்ல வேண்டி வரும். நிதி நிர்வாணங்களில் ஒத்துழைப்பு ஓரளவே கிடைக்கும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது அவசியம். சில்லறை வியாபாரிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை விட கண்டிப்பாக தவிர்க்கவும். இல்லையெனில் எதிர்காலத்தில் வருந்த வேண்டி வரும். கிரகநிலைகள் குறிப்பிட்ட ஆபத்து வரும் முன் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். கலை மற்றும் கலைத்துறையில் இயங்குபவர்கள் 11ஆம் தேதி சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருள் இவர்களுக்கு கிடைப்பதால் கிரக நிலைகள் வருமானமும் சிறிது குறைந்துவிடும். மருத்துவ பிரச்சனையை சமாளிக்க வேண்டி இருக்கும். லாபகரம் அதற்கு பின்பே உண்டாகும். பின்னடைவு ஏற்பட்டு உண்டாகும். அரசியல் துறையில் அரசாங்க வேலைக்கு செல்ல நினைப்பவர்கள் இந்த வருட சாதக நிலை சற்று பின்னடைவாக உள்ளது. பிற கட்சியினருக்கு நீங்கள் கொண்டுள்ள நட்பை விலக்கிக் கொள்வது நல்லது. எதிர்காலத்திற்கு கிரக நிலைகளின் படி மேலிட தலைவர்கள் உங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு சுக்கிரன் ராகுவின் சூட்சும நிலையில் மாட்டிக்கொள்வீர்கள். மாணவ மாணவியர்களுக்கு நிலைமை தொடர்ந்து சற்று படிப்பில் முன்னேற்றம் எவ்வித பாதிப்பும் என்று நீடிக்கும். கிரகநிலைகளின் திறன், நிலைவாற்றல் ஆகியவை பாடங்கள் படிப்பின் அழுத்தம் வருட கடைசியில் சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடன் நேரத்தை கழிக்க கூடாது. விவசாயம், பூமி சம்பந்தப்பட்ட துறைக்கு அதிகமான செவ்வாய் சனியின் கடினமாக தனது வயல் பணிகளில் உழைக்க நேரிடும். கால்வழல் நடைகள் நோய்வாய்ப்படும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். நாலுகால் ஜீவனம் பாதிக்கப்படும். அஷ்டமதானத்தில் ராகு இருப்பதால் இரவு நேரங்களில் வயல்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். விஷஜந்துக்கள் பாதிக்கப்படும். பெண்கள் அனைவருக்கும் குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சிறு சிறு மனதிற்கு வேதனையை அளிக்கும். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு கடின உழைப்பு ஏற்படும். பொறுப்புகள் உடம்பை சிறிது சற்று அல்சர் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட ரீதியான கர்ப்பப்பை, புக்கை கட்டிகள், கோளாறுகள், தலைவலி, தீராத தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் இவை அனைத்தும் பெண்களுக்கு வந்து சேரும். வயதானவர்கள் கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது சிறப்பு ஆகும். கூடியவரையில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் ராகு நீடிப்பதாலும் முன்கோபத்தையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் ஜாமீன் கையெழுத்தில் யாரையும் நம்பி கையெழுத்து போட்டால் அனைத்தும் நமக்கு வந்து சேராது, நமக்கு நஷ்டமே. பரிகாரமாக சோளிங்காபுரம் யோக நரசிம்மர் தரிசனம் தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்கும். ஞாயிற்றுக்கிழமை செல்வது அதிக பலனை தரும். தூங்கா விளக்கில் நெய் சேர்த்து அவர்கள் வழிபடும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். மறவாமல் 3 மண் நகல் விளக்குகளை கொண்டு நெய் தரிசனமேற்றி வர சகல சம்பத்துக்களும் உண்டாகும். அடுத்து கன்னை ராசி. கன்னை உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1, 2ஆம் பாதத்திற்கு சொந்தக்காரரான நீங்கள் கன்னை ராசிக்காரர்கள். இவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள். இனிமையாக பேசும் ஆற்றலை கொடுத்து வாழ்க்கையை காப்பாற்றும் எண்ணமும் எந்த நேரத்திலும் நிதானத்தையும் இழந்திடாத மனநிலைக்கு கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அடக்கமானவராக காட்சியளிப்பீர். சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கையுடையவராக இருப்பீர்கள். யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்ற எண்ணம் உங்கள் மனதில் மேலோங்கி இருக்கும். ஆர்ப்பாட்ட வழியை பின்பற்றாமல் அமைதி வழியாக செல்வதால் உங்களால் அனைத்து துறைகளிலும் வெற்றி காண முடியும். வெளியுலகிற்கு நீங்கள் சிக்கனமானவர்கள் போல் தோன்றினாலும் வரவுக்கேற்ற செலவு செய்தில் நீங்கள் கெட்டிக்காரர். உங்களுக்குள்ள பிரச்சனை, கவலைகளை பற்றி யாரிடம் மூச்சு விட மாட்டீர்கள். கடன் வாங்க தயங்க மாட்டீர்கள். நீங்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் மிக கௌரவமாக வாழ விரும்புவீர். எதை செய்தாலும் மிகவும் நன்றாக யோசித்து செய்வீர்கள். உங்களின் தோற்றம் பொலிவில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கண்ணியமான கௌரவமான ஆடை அணிவீர்கள். உங்களுக்கு கோபம் அதிகம் வராது. வந்தாலும் வேகத்தை தணித்துக் கொள்வீர்கள். உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் உண்டாகும் வகையில் உங்களை யார் சீண்டினாலும் அதை மறக்கவும் மாட்டீர்கள், மன்னிக்கவும் மாட்டீர்கள். சோம்பலாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது.
அவ்வாறு என்றால் உங்களுக்கு எதையும் அலைசி ஆராயும் திறமையுடையவர். செவ்வாய் பகவான் இந்த கிரகங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆதரவாகவும் நிலை கொண்டுள்ளார். சித்திரை மாதம் 12ஆம் தேதியன்று சுக்கிர பகவான் நன்மைகளை, 18ஆம் தேதி குரு பகவான் பாகிஸ்தானத்திற்கு மாறி ஜென்மராசி தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகின்றார். இந்த வருடம் பணத்தட்டுப்பாடு, வீண் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மீனராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மராசி கேது நிலை கொண்டிருப்பதாலும் மனம் ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடும் இருந்து கொண்டு இருக்கும். தீர்த்த யாத்திரை செல்லுதல் சாத்தியக்கூறு. குருபலத்தினால் விவாக முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அஷ்டமத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான மற்றும் சரும பாதிப்பு, அல்சர் மற்றும் மூல நோய்கள் உருவாகும். ஜீவனக்காரகனான சனி பகவான் சுபபலம் பெற்று உங்களுடன் ஆதரவாக சஞ்சரிப்பதால் இந்த வருடம் அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் சிறு பதவி உயர்வு ஒன்றை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் சிலருக்கு கிரக நிலைகளில் சுட்டிக்காட்டும். தொழில் வியாபாரம் வர்த்தக துறையில் முதலில் 2 வாரங்களை விட 4வது வாரங்கள் லாபம் பன்மடங்கு உயரும். 6 மாதத்திற்கு பிறகு ஆவணி மாதம் மற்றும் கார்த்திகை மாதத்திற்கு மேல் மிக சிறந்த பலனை தரும். புதிய விற்பனை கூடங்கள் ஆரம்பிக்கும். கிரகங்களின் சுப பார்வை பெற்றுள்ளன. ஏற்றுமதி துறையிலிருந்து அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக துறை நிறுவனங்களில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். சப்பளை ஒத்தகங்கள் கையெழுத்தாகும். புதிய துறைகளில் காலடி பதிப்பதற்கு ஏற்ற மாதம் சித்திரை. சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் அமையும். கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த மாத கிரக நிலைகளை வியாபாரத்துறையினர் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களது திறனை வெளிக்காட்டலாம். கலை மற்றும் கலைஞர்கள் துறையில், திரைப்பட துறையில் இருப்பவர்களுக்கு அதிக நன்மை எதிர்பார்க்க இயலாது. குறிப்பாக திரைப்பட துறையினருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் லாபகரமாக இருக்கும். மீண்டும் வருமானம் வர தொடங்கும். சென்ற சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக மிக கடுமையான பாதிப்பிற்கு உள்ளான அன்பர்களும் கலைத்துறையை சார்ந்தவர்களே. அதிலும் குறிப்பாக திரைப்படத்துறையினர் ஏராளமான நடிகர், நடிகைகள், துணை நடிகைகள், கீழ் உள்மட்ட இயக்குநர்கள், புகைப்பட நிபுணர்கள், உத்தியோகஸ்தர்கள் என ஏராளமான அன்பர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அனைவரும் அறிந்ததே. இந்த மாதத்தில் இருந்த அந்த நிலை மாறி சிறப்பான ஆண்டாக அமையும். அரசியல் துறையில் முதல் 2 வாரங்கள் கிரகநிலை சாதகமாக இல்லை. பேச்சிலும் செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருத்தல் மிக அவசியம். மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை வேண்டும். அவசியமானால் தவிர்ப்பதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் எவர் எவரை சந்தேகிக்கிறார் என்பதை ஊகிக்க முடியாது சூழ்நிலை உருவாகியுள்ளது. உங்களது சிறு தொழிலையும் மேலிட தலைவர்கள் உன்னிப்பாக உங்களுக்கே தெரியாமல் கண்காணித்து வருவார்கள். செவ்வாய், ராகு மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களின் சஞ்சார நிலை வெளிப்படும். மாணவ மாணவியர்கள் சென்ற வருடம் இல்லாதது போல் இந்த வருடம் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள். தேர்வுகளில் நிறைய மதிப்பெண் பெற்று நல்ல வேலைக்கு செல்வார்கள். காதல் கிரகமான புதனின் சஞ்சார நிலை அமைந்துள்ளது. விவசாயத்தில் செவ்வாய் சனியின் சேர்க்கை இருப்பதால் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த வருடம் அர்க்காதிபதியாக சனி பகவான் அமைவதால் தண்ணீர் பஞ்சம் சிறிதளவு இருக்கும். பலருக்கு நவீன விவசாய வசதிகள் குறைவில்லாமல் கிட்டும். பெண்களுக்கு குரு பகவான் சித்திரை மாதத்தில் சனியும் செவ்வாயும் சுபபலன் பெறும் பொழுது உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். இவர்களுக்கு கர்ப்பப்பை மற்றும் கல்லீரல், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அகலும். வீண் அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அஷ்டம குரு மறையும் பொழுது நன்மையை செய்வார். பரிகாரமாக ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதும். காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் திருத்தலத்தில் உகந்த பரிகாரம். தினமும் 1008 முறை நாமநாமம் எழுதுவது வந்தால் மகத்தமான புண்ணிய பலனை சிறந்த பரிகாரமாக அமைந்துவிடும். பசுவிற்கு பசும்புல்லும் காகத்திற்கு எள் நெய் கலந்த பருப்பு சாத உருண்டை அளிப்பது சிறந்த பரிபாகமாகும். சர்ப ரோக நிவாரணி என போற்றப்படும் சுந்தரகாண்டத்தை தினமும் ஒரு சக்கரமாவது படித்து வந்தாலும் சிறப்பானதாக இந்த வருடம் அமையும். சித்திரை மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், விசாகம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி லக்னர்களுக்கு பொதுபலனாக வெற்றியை எட்டும் வரை துவளாத மனத்தோடும் துடிப்போடும் செயலாற்றும் துலாம் ராசி அன்பர்களே,
பழக்கத்திற்கு இனியாய் அடுத்தவரை வசீகரப்படுத்தி மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக் கொள்ளாதவராய் திகழ்பவர்கள் நீங்கள். குடும்பத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் தனக்கென்று ஒரு கௌரவம் வேண்டுமென நினைப்பீர்கள். நன்றி மறக்காத நீங்கள் ஒருமுறை ஒருவர் செய்த உதவியை எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்க மாட்டீர்கள். எல்லோரும் எளிதில் கவரும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்கள் அணுகுமுறை மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத விதத்தில் அமையும். நீதி நேர்மைக்கென்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதால் உங்களுக்கென்று ஒரு தனிக்கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பஞ்சாயத்துகளில் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க பலரும் காத்திருப்பார்கள். வாசி யோகத்தை உடைய துலாம் ராசி லக்ன நேயர்களே, பார்ப்பதற்கு பசு போன்ற நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்குள் நீங்கள் ஆபாசக்காரராய் நிதானிக்காமல் பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர். ஒரு கட்டத்திற்கு பின் நீங்களே யோசிக்கவும் ஆரம்பிப்பீர்கள். முன்கோபம் உங்களுக்கு முதல் எதிரி. அதனை உணர்ந்த பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பிரிந்து தொடங்குவீர்கள். உங்கள் ராசிநாதன் களத்திரக்காரகன் என்பதால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, பொருத்தம் பார்க்கும் பொழுது சற்று கவனம் தேவை. அதன் நோக்கம் அறிந்து தசாபுத்தி அறிந்து செயல்படுத்த வேண்டும். அள்ளி கொடுப்பவரான சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள் என்றே சொல்லலாம். சுக்கிரனுக்குரிய நட்சத்திரமான ஆலயம் சென்று வழிபட்டு வர வேண்டும். சுக்கிரன் ஸ்தலமான கஞ்சனூர் மற்றும் ஸ்ரீரங்கம் சென்று வர உங்களுக்கு அல்சர், ஒவ்வாமை, வயிற்று வலி, உபாதை, சிறுநீரக கோளாறு, தலைவலி, தோல் சார்ந்த நோய்கள் என ஒரு சிலரை வாட்டும். வரும்பொழுதே நாம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரர் பெரும்பாலோருக்கு புத்திரவாக்கியம் மிகவும் தாமதம் என்றே ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. அப்பேற்பட்ட இந்த வருட குரு பகவான் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரை அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்படும். இந்த வருடம் முழுவதும் ராகு சாதகமாக இருக்கின்றார். வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும். எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. மாத கடைசியில் பண நெருக்கடி ஏற்படும். முதல் 2 வாரங்கள் திருமணம் வெட்டி கிட்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால் உடல்நிலையில் கவனமாக இருத்தல் நல்லது. சிறு சிறு உபாதைகள் உடலை வருத்தும். சில தருணங்களில் பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மாறுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தடும். குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படும். சிலருக்கு வீடு மாறுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. உத்தியோகத்துறைக்கும் அதிபதியாக சனி பகவான் சாதகமாக இல்லை. வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வேலை மாற்றும், ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது வேற வேலைகளை தேடிக்கொள்ளும், புதிய வேலைகளை தேடிக்கொள்ளும் நேரம் இது. எதிர்காலத்தை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களுக்கும் ஒத்துழைப்புமாறு கவலைகளை அளிக்கும். தசாபுத்தி அனுகூலமற்று இருப்பின் நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக இருந்து கடமைகளின் தவறுதல் ஏற்படக்கூடும். புதியதாக வேலைக்கு முயற்சித்து வருபவரும் துலாம் ராசியினருக்கு ஏமாற்றம் தரும். தொழில், வியாபாரம், உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நிலவரம் அடிக்கடி மாறும். கிரக நிலைகள் குறிப்பிடுகின்றன. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். மாத கடைசியில் பண வருவாய் குறையும். சரக்குகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பாமல் சில்லறை வியாபாரிகள் மற்றும் இவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினர்களுக்கு கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. இந்த வருடம் தாமதப்படும். சோதனையான காலமாகும். நடிகர் நடிகையர்களுக்கு வருமானம் குறையும். இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி வரும். பிரதான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் மாறுவதால் சற்று சிரமமான மாதம் என கூற வேண்டி வரும். அரசியல் துறையினர் அதிகாரிகள் இம்மாதம் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திற்கு ஆளாகும் பொழுது பிற கட்சிகளில் உள்ள தொடர்பிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரக நிலைகள் வற்புறுத்தியுள்ளன. சந்திக்கும் பொழுது புன்னகை மலரை பேசினாலும் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் நண்பர்கள். சனி செவ்வாயின் நிலை உணர வைக்கின்றது. தீர யோசித்து ஆராய வேண்டும். மாணவ மாணவிகள் இந்த வருடம் சிறப்பாக பலன் பெறுவார்கள். அவர்களுக்கு அனுகூலமான காலமாகவும் இதை நாம் சொல்லலாம். விவசாயம், பூமித்துறையில் பூமிக்காரகனான செவ்வாய் அனுகூலமாக இல்லை. இந்த வருடம் மழையின் காரணம் சற்று குறைவாக இருப்பதாலும் இவர்களுக்கு நிலம் விற்கும் சூழ்நிலை, வீடு விற்கும் சூழ்நிலை உருவாகும். பெண்மணிகள் நல்ல பெண் உடலில் ஆரோக்கியம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உறவினர்களிடம் சற்று கவனமாக பழக வேண்டும். சிக்கனமாக செலவு செய்யவும் சுகாதாரத்தையும் காக்க வேண்டும். பரிகாரமாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை 2 தினங்களும் மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் வைத்து வழிபட சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே,
விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4க்கு சொந்தக்காரரான நீங்கள் சாதுர்த்தியம் முன்கோபம் கொண்டவரான விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் மேசத்தை நெருப்பாகவும் உங்கள் ராசியை நீராகவும் ஐவகை பூதத்துவத்தில் காண்கிறோம். நெருப்பு பற்று ஆரம்பித்த எல்லா இடத்திலும் பரவும் தண்ணீர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கீழ் நோக்கி பாய்ந்து செல்லும். உலகில் புகழ் பெற்றதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களில் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டே எதிர்கால வாழ்க்கையை வழியை திட்டமிடுகிற ஆற்றல் பெற்றவர் நீங்கள். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன ஞானம் உண்டு. எனவே உங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் சக்தியும் உங்களுக்குடன் இருப்பு நம்பினார்க்கு உயரையும் கொடுக்கும். விருச்சிக ராசி லக்ன அன்பர்களே, உங்களுக்கு இயற்கையாகவே நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி உண்டு. நாளைய வாழ்க்கையில் இன்றைய வழியமைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். பெருமைப்படக்கூடிய ஜாதகர் நீங்கள் என்பதால் வாழும் வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எந்த தவறை செய்தாலும் அதற்காக உங்களை ஏமாற்றாமல் நீதி நேர்மை என்ற போக்கில் சென்று விடுவீர்கள். உங்களில் பலருக்கு இளம் வயதில் சோதனையே வாழ்க்கையாக அமைந்துவிடும். குடும்பத்தில் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் சனி பகவானுடன் இணைந்து அர்த்தக தோஷத்தை விளைவிக்கக்கூடிய கும்பராசியில் நிலைத்துள்ளார். சித்திரை 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுகிறார். இந்த வருடம் முழுவதும் சிறப்பான வருடமாக உங்களுக்கு உண்டு. பணத்தட்டுப்பாடு இருக்காது. எதிர்பார்த்த செலவுகளும் பணத்தட்டுப்பாடுகளும் குறையும். எதிர்காலத்திற்கு என்ன வேண்டும் என முடிவு செய்வீர்கள். திருமண முயற்சிகள் கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன. உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகம் ஜீவனக்காரகனாகிய சனி பகவான் ஆதரவாக இருந்தாலும் ராகுவினால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமைகின்றது. தொழில், வியாபாரம், சந்தை நிலவரம், உற்பத்தியை காட்டிலும் தொழிலை விருத்தி செய்யும் பொழுது நண்பர்களின் கூட்டு சிறப்பானதாக அமைய உள்ளது. செவ்வாய், ராகு, சுக்கிரன் ஆகிய நால்வரும் ஆதரவாக உள்ளார்கள். நிதி நிறுவனங்களில் நெருக்கடி, கவலை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளையும் திட்டங்களையும் உண்டாக்கும் தருணத்தில் புதிய புதிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள். விபரீத ராஜயோகம் உண்டாகும். நல்ல பலன்கள் தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வருமான வாய்ப்புகள் ஒரே சீராக இருக்கும். ஆயினும் செலவுகள் அதிகமாக ஏற்படும். சில தருணங்களில் பிறர் உதவியை நாட வேண்டி வரும். 12ஆம் தேதியில் சுக்கிரன் அனுகூலமற்று மாறுவதால் எதிர்பார்த்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். மாத கடைசியில் நிதி பற்றாக்குறையும் சற்று கடினம் இருக்கும். ஏனெனில் தற்போது கிரக நிலைகளை வாங்கும் பொழுது கடன் வேகமாகவும் கட்டும் யோகம் உண்டு. அரசியல் துறையில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசி லக்னக்காரர்களை அரசியல் கட்சியினர் வைத்துக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பரஸ்பர வெற்றி உண்டாகும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. மாணவ மணிகள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் புதன் சாதகமாக இல்லை. படிப்பில் மந்த கோளாறு, உடல்நலனில் கோளாறு, தலைவலி, சோர்வு, அசதி ஏற்படும். விவசாயத்துறையில் பூமிக்காரகனான செவ்வாய் அர்த்தாஷ்டக ராசியில் சனியுடன் இணைவது நல்லதல்ல. வயல் பணிகளில் கடினமான உழைப்பு, பாறையாக இருந்தாலும் மணலாக இருந்தாலும் வறண்ட கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முதல் 2 வாகனங்கள் வரை எவ்வித பிரச்சனையும் இருக்காது. சற்று கால்நடை பராமரிப்பதிலும் இந்த வருடம் கொஞ்சம் கவனம் தேவை. அரசாங்கத்தில் சலுகைகள் கிடைக்கும். கடன் வாங்கி நிறைய கிடைக்கும். பெண்மணிகளுக்கு நல்ல பலன்கள் உருவாகும். நன்மைகளும் தீமைகளும் கலந்து வரும் வாரம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பலம்படுவதால் இவர்கள் பெண்மணிகளுக்கு சிறந்த வருமானம் அதிகரிக்கும். வீண் கவலைகளை தவிர்க்கவும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யவும். பரிகாரம்: தினம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். பெண்மணிகள் லலிதா சகஸ்ரநாமம், ஸ்துதி, மீனாட்சி பஞ்சரத்னம், அபிராமி அந்தாதி ஆகிய எவை முடிகிறதோ அவற்றை தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து படித்து வர சிறந்த மாதமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் பேச்சு சதுர்த்தியால் எதிரியை நண்பராக்கிக் கொள்ளும் திறனும் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே,
உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியில் தான் ஆட்சி பெறுகிறார். எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் சிறந்து விளங்குவீர்கள். மடாதிபதியாகவும் ஞானியாகவும் சிறந்த சிவபக்தராகவும் குரு பகவானாகவும் ஆலோசனை சொல்வதில் சிறந்தவராக விளங்கும் கோவில் பூசாரி தர்மகர்த்தா இந்த பொறுப்புகள் வகிப்பவர்கள் அனைவருமே தனுசு ராசிக்காரர்களே ஆகும். நட்பு கொள்ளும் உங்களுக்கு பிடிக்காத உயர்ந்த எண்ணங்கள் உயர்வான கொள்கையுடையவராக நீங்கள் விளங்குவீர்கள். உங்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் பகைவர் என்பதால் மன வாழ்க்கை அமைவது இறைவன் கொடுத்த வரமாகவே இருக்கும். எளிய தோற்றத்தை கொண்டவராக இருந்தாலும் எப்பொழுதும் உங்கள் சொல்லுக்கு தனி மதிப்பு இருக்கும். வாழ்வில் பிற்பகுதிதான் உங்களுக்கு யோகமாக அமையும். மனைவியால் யோகமுடைய ஜாதகராக அமைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கேற்ப யாவும் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். பணவரவில் தடை இருந்தாலும் கடன் வாங்கியாவது வீடு மனை வாகனம் என அமைத்துக் கொள்ளும் வருடம் இது. வீட்டிற்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மிக்கவராக இருப்பீர்கள். எங்கு வீடு நின்று நின்று கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதலிடம் கிடைத்துவிடும். உங்கள் வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் செயல்படுவார்கள் என்றாலும் எந்த விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து பின்வாங்க மாட்டீர்கள். அந்த அளவிற்கு உங்களிடம் பிடிவாத குணம் நிறைந்திருக்கும். இளவயதிலேயே பார்வையில் பிரச்சனை உண்டாகி கண்ணாடி அணிய வேண்டிய நிலை ஏற்படும். இரக்க குணம் இரக்க சுபாவம் கொண்ட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிய சந்தோஷம் அடைவீர்கள். ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு பெரியதாக வருத்தப்படுவீர்கள். இவையெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய பொது பலன்கள். ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலைகளின் பிரகாரம் இவர்களுக்கு செவ்வாய் சனியின் ஆதிக்கம் பலமாக உள்ளதால் இந்த வருடம் எதிர்பார்த்த லாபம் அடைய முடியும். நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக அளவு சுபத்துவம் பெற்றுள்ளன. பண வசதி ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு பலமாக இருக்கும். முதல் 2 வாரங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக இருக்கும். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் குறையும். வராக்கடன் வசூலாகும். குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கிய நிலை நல்லது ஏற்படும். கேது நிலையை காட்டிலும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியரிடம் பகைமை ஏற்படக்கூடும். எத்தகைய நிலையிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. சற்று கவனமும் பொறுமையும் தேவை. மனித பிறவியில் மிகப்பெரிய எதிரி முன் கோபமே. முதல் 2 வாரங்களில் முக்கிய திருத்தல யாத்திரை தரிசனம் கிடைக்கும். உத்தியோகம் ஜீவனக்காரகனான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்கிறார். மேலதிகாரிகள் நிர்வாகத்தில் சக பணிகளில் உற்சாகத்தை தரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் ராகுவின் நினைவியால் பொறுப்புகளும் வேலை சுமையும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன. சந்தை நிலவரங்கள் கூட்டு தொழில் ஒத்துழைப்பார்கள். சிறிய அளவில் முதலீடு செய்தாலும் பெரிய லாபம் உண்டாகும். நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு மாந்தர்களால் நன்மை உண்டாகும். சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தருவார். சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூவரும் கூடிய வரையில் கடன் வாங்காமல் சிறந்த பலனை அபிவிருத்தி செய்வார்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மை நீடிக்கின்றது. நல்ல வாய்ப்புகள் உயர்ந்த மக்களிடையே செல்வாக்கும் உண்டாகும். இந்த வருடம் சினிமா துறைக்கு ஏற்ற வருடமாக அமையும். நல்மேடு பள்ளங்களை கடந்து சென்று விட்டார்கள். அரசியல் துறையில் சென்ற மாதம் போலவே இந்த வருடமும் அரசியல் துறை சிறப்பான முன்னேற்றத்தையும் வெள்ளமென பெருகி வரும் வெற்றி உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும் வருடம் இது. மாணவ மாணவிகள் நன்றாக படித்து மேல் படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பிற்கு காத்திருப்பவர்கள் சிறந்து படிப்பதற்கு அனுகூலமான மாதம். அரியர் வைக்கும் மற்றும் தடைப்பட்டவர்களும் சிறந்த கல்வியை படிப்பார்கள். தேர்வில் தெளிவாக பதில் எழுதும் திறமைகள் நினைவாற்றல் தக்க நேரங்களில் உண்டாகும். இவர்களுக்கு புதன் பகவான் தந்துள்ளார். பல்கலைக்கழக உச்சநிலை முனைவர் பட்டம் டாக்டரேட் மற்றும் பெரும் கிரகங்கள் சாதகமாக உள்ளன. விவசாயத்துறையினர் பூமி விவசாயக்காரகனான செவ்வாய் பகவான் ஜீவகாரனுடைய சனி பகவானுடன் சேர்ந்து சனி ஆசிபிடமான கும்பராசியில் இணைந்திருப்பது உயர்ந்த யோக பலனை குறிக்கிறது. விளைநிலத்தை பார்த்தாலே தெரியும். உங்களின் உழைப்பினால் பசும்புள்ளையும் பாயாக விரிக்கும் நிலைக்கு உண்டாகும். உள்ளமும் மகிழ்ச்சி பொங்கும். நல்ல லாபம். பொன்னை எதை தொட்டாலும் பொன்னாக நேரம் இது. பெண்மணிகள் குடும்பத்தில் ருணரோக சதுரத்திலிருந்து விடுபடுவார்கள். நினைத்த குலதெய்வம் கோவில் மற்றும் கோவில் திருப்பணி செய்தல், வெளியூர் சுற்றுலா சென்று விடுதல் என குதூகலமாக இருக்கும் நேரம். நினைத்த காரியம் அனைத்தும் நடைபெறும். அர்த்தாடக ராசியில் ராகு அமைந்திருப்பதால் நன்மையை செய்ய இருக்கிறார். பரிகாரமாக ராகுவிற்கு சனிக்கிழமை தோறும் அருகில் சென்று உளுந்து தானியம் வைத்து வழிபட மிகச்சிறந்த நன்மை உண்டாகும். மகர ராசி நேயர்களே, உத்திராடம் 2ஆம் பாதம், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு நினைத்ததை கடைபிடிக்கும் மகர ராசி அன்பர்களே,
நீங்கள் பார்வைக்கு மென்மையானவராய் பழகுவீர்கள். இனிமையானவராயும் கள்ளம் கவடமற்றவராகவும் காட்சியளிப்பீர்கள். குறிக்கோள்களை தெளிவாக இருப்பீர்கள். எப்பாடுபட்டாலும் நாணல் போல் வளைந்து கொடுத்து சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்வீர்கள். அதற்கு பிறகு அடிமையானவரா நீங்கள் உங்கள் ஆற்றலையும் அனுபவ அறிவையும் கொண்டு மற்ற இடத்தில் இடம் பிடிப்பீர்கள். உழைக்க தயங்காதவர்கள் நீங்கள். எந்த நேரத்திலும் வேலையை கட்டிக்கொண்டே அழுகுவீர்கள். சேர்ந்து விட மாட்டீர்கள். தேடி போய் உதவி புரிவதிலும் நீங்கள் தான் முதல் நபராக இருப்பீர்கள். மகர ராசி லக்னக்காரர்கள் முதலில் வேலையை தொழிலையே அதிகமாக நேசிப்பு உடையவர்கள். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாகவும் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் நீங்கள் மிகவும் அழுத்தமானவர் என்றே கூற வேண்டும். எதற்காக எதை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. தொழிலின் மேல் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள். உங்கள் ராசிநாதன் உங்கள் கடத்திர ஸ்தானாதிபதியானவர் பகைவர் என்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் களத்திரக்காரகரான சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர் என்பதால் நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடுகிறார். அவர் இந்த வருடம் சிறப்பான பலன்கள் 7.5 சனியின் கடைசி பகுதியில் உள்ளதால் சனி பகவானால் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். புதன், சுக்கிரன், ராகு மூவரும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார்கள். சித்திரை 18ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அலுவலகமாக மாறுகிறார். வருமானம் போதிய அளவிற்குண்டு, பணத்தட்டுப்பாடு இருக்காது. எதிர்பார்த்த செலவுகள் குறையும். சமாளித்து விடுவீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி கிட்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் மாறுவதால் குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம், மகிழ்ச்சியை அளிக்கும். புடவரும் தரிசனம் கிடைக்கும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் யோக பலம் பெற்றுள்ளவராக விவாக வயதுள்ள பெண்களுக்கு நன்மை வரன் அளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக 7.5 சனியின் தாக்கத்தால் அலுவலக பிரச்சனைகளில் வேதனைப்பட்டு வந்தவர்கள் நல்ல காலம் பிறக்கப் போகிறது. இப்பொழுது பதவி பிரமோஷனுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல இடமாற்றமும் சம்பள உயர்வும் உண்டாகும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். வெளிநாடு சென்றவர்கள் தாயகம் திரும்புவார்கள். இந்த வருட கடைசியில் சிறந்த பலன்கள் வெற்றி மேல் வெற்றி தேடி வரும். தொழில் வியாபாரம், தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் கிரக நிலைகள் 3ஆம் வாரத்திலிருந்து அனுகூலமாக மாறுகின்றது. உங்கள் பொருட்கள் சந்தையில் அதிக தேவையும் நல்ல விலைக்கு கிடைக்கும். ஏற்றுமதி துறையிலும் வெளிநாட்டிலும் புதிய ஆர்டர்கள் வசூலாகும். வராக்கடனை வசூல் செய்வீர்கள். ரொம்ப நாளாக நீண்டைய பாலிய நண்பன் சிநேகிதராகவும் உதவிகரமும் நீட்டுவார். கலைத்துறையில் பல மாதங்களுக்கு பிறகு இந்த வருடம் இவர்களுக்கு சிறப்பான வருடமாக புத்துயிர் பெறும் என்று சொல்லலாம். வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவான நிலை கொண்டுள்ளார். சுக்கிர பகவான் சனியின் நிலை சாதகமாக இருப்பதால் மறைமுக எதிரியையும் ஜெயித்து விடுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு நல்ல தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். விசேஷமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிராஜெக்டுகளை முடித்து கொடுத்து பெயர் புகழ் வாங்கும் நேரம் இது. அரசியல், விவசாயத்துறையினர் ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி இருப்பது ஜென்ம சனி தோஷம் விலகியுள்ளது. இம்மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட உள்ளது. வருமானம் இந்த வருடம் அபிவிருத்தியும் சொந்த வீடும் கட்டுவார்கள். கடன் யோகங்களை அடைத்து சிறந்த ஐஸ்வர்யம் பெறுவார்கள். பெண்மணிகள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், தலைவலி, வயிற்று வலி, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கட்டி மற்றும் அல்சர் பிராபலங்கள் இவர்களுக்கு ஏற்படும். சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். முக்கிய கிரகங்கள் சாதகமாக மாறி வருவதால் பெண்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பரிகாரம்: 7.5 சனி அடியோடு நீங்கவில்லை. பரிகாரம் நன்மை அளிக்கும். சனிக்கிழமை அன்று ஒரு நாள் அன்னம் விரதம் இருந்து சாப்பிட, உப்பில்லாமல் சாப்பிட சிறந்த பலனை தரும். சனிக்கிழமை மாலை வேளையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிவிட சகல சம்பத்துக்களும் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, கும்பம் பூரட்டாதி 3ஆம் பாதமும், அவிட்டம் 3, 4ஆம் பாதமும், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், புரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் கும்ப ராசி லக்னத்தை கொண்டவர்கள். மனதில் இருப்பதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர் நலனின் அக்கறையுடன் செயல்பட்டு நேர்மைக்காக வாழ்ந்து கும்பராசி அன்பர்களை, நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பதால் உங்களை பரமசாதி என்று எண்ணிவிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அபாயகரமான பல நிகழ்ச்சிகளை எதிர்கொண்டு துணிச்சலாக வெற்றி நடை போடுவீர்கள். உங்களால் பல நிகழ்வுகளை உருவாக்கி விட முடியும். எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும்.
சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து நேர்மையாக வாழ நீங்கள் முயற்சித்தாலும் சில நேரங்களில் தடம் புரண்டு விடுவீர்கள். உல்லாச வாழ்க்கையை விரும்பும் நீங்கள் காதலில் சிக்கி திண்டாடுவீர்கள். சில நேரங்களில் வேண்டுமென்றே தவறான வழிகளில் செல்வதால் எதையும் சரிவர நடத்த முடியாமல் விலகுதல், போதை பழக்கத்திற்கு ஆளாவது, திருமணத்தில் தடை உண்டாகும். உங்களது குணத்தால் பொருள் நஷ்டம் ஏற்படும். தனது சுய வருமானம், தனது குடும்பம் என மனைவியின் நிர்பந்தத்தால் பெற்றோரை விட்டு விலகிச் செல்வீர்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் உசார் பெருவழியான நீங்கள் உங்கள் எண்ணங்களை செயலாக்க என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்ப பெருமையாலும் குலப்பெருமையும் சிறப்படையும். எந்த செயலை செய்யாலும் பல முறை யோசித்து செய்வீர்கள். ரகசியம் காக்கும் மாமனிதராக அடுத்தவர்களுக்கு விலகுவீர்கள். தன் உயிரையே கொடுத்தாலும் அடுத்தவர் ரகசியத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் நீங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தத்துவத்தை மறக்க மாட்டீர்கள். எந்த தொழிலை செய்தாலும் அதை நுணுக்கமாக செய்து வைர கிரீடமாக ஜொலிக்கும் நீங்கள் இன்றைய உலக பணக்காரர்களில் அனில் அம்பானி, கும்மானி போன்றவர்கள் கும்பராசி லக்னத்தைச் சேர்ந்தவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. சூரியன், சுக்கிரன், புதன் மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வருடம் இருக்கின்றார். போதிய அளவிற்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது. செலவினங்கள் அதிகமாக இருக்காது. சேமிப்பிற்கு அதிக இடம் இருக்கும். ஜென்மராசியில் சனி, செவ்வாய் அமைந்திருப்பது, ராகு அமைந்திருப்பதும் மருத்துவ செலவு, உடல் உஷ்ணம், உடலை வருத்தியும், உடல் சம்பந்தப்பட்டதில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். கூடியவரில் கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும் கண்ணாடி அணிவிப்பது சிறப்பு ஆகும். இந்த வருடம் கொடுத்த கடனை திருப்பி கட்டிவிடுவீர்கள். ஜோதிடக்கலை குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால் இவர்களுக்கு சிறப்பாக விளங்கும். ஆன்மீகம், அறிவியல் சம்பந்தப்பட்ட தேடல் சிறப்பாக அதிகரிக்கும். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். 7.5 சனியில் ஜென்மத்தில் பண்ணின் பிடிப்பில் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வேலை பார்க்கும் இடத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தாலும் மிகவும் அவசியம். பிறர் செய்யும் தவறுகள் நீங்கள் காரணம் என அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். கிரக நிலைகளின்படி நிர்வாகத்தினர் குறைகளை பற்றி விவாதிக்க வேண்டாம். இயந்திரங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சென்மச்சனியின் தோஷத்தினால் ஆபத்துகள் ஏற்பட சாத்தியக்கூறு உண்டு. தொழில் வியாபாரம், தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய மாதம் இது. உற்பத்திக்கான அவசியம். மூலப்பொருள்களின் விலை ஏறுவது போல உங்களது தொழிலில் பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் நிதி நெருக்கடி குறைந்து கொண்டே இருக்கும். வராக்கடன் வசூலாகும். சாதனையை நிகழ்த்தும் காலமாக இந்த வருடம் அமையும். ஜோதிடக்கலை விதிப்படி ஜென்மசனி காலத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை வரும் பொழுது கடன் வளரும். அதே நேரம் கடனும் கிடைக்கும். வராக்கடன் வசூலாகும். நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன் என கூற்று போல கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தனது ராமாயணத்தில் ராமணன் மரணத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ள இருந்த வினாடிகளை கடன் என்பது எத்தனை கூடிய விஷம் என்பதை பூர்வ ஜென்மம் நிர்ணய சாரம் என ஜோதிட நூல் கூறுகிறது. கலைத்துறையில் மாதம் முழுவதும் சிறப்பாக இந்த வருடம் இருக்கக்கூடிய வருடமாக உள்ளது. இருப்பினும் கடைசி இரண்டு மாதம் மிக சிறந்த வளர்ச்சியை உண்டாகும். அரசியல் துறையில் மிக எச்சரிக்கையுடன் இருக்கும் தருணம். மேலும் சனியும் செவ்வாயும் பாகிஸ்தானத்தில் இருக்கும் என்பதை மறந்து விடார்கள். வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். மாணவ மணிகள் மாதம் முழுவதும் தங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருப்பதால் கஷ்டப்பட்டு தீவிரமாக அவர்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மாணவ மாணவிகள் மாதம் முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றது. இரவில் நீண்ட நேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம். விவசாயத்துறையினர் ஜென்மராசியில் செவ்வாயுடன் சனி சேர்வதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்கும். ஆயினும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் வருமானம் கிடைப்பதால் மனதில் ஏற்படக்கூடிய பழைய கடன்கள் இருப்பினும் அவற்றை அடைத்துக் கொள்வீர்கள். பெண்மணிகளுக்கு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். உடலில் அசதியும் சோர்வும் இருக்கும். ஒரு சிலருக்கு மாதவிடாய் கோளாறுகள், கைகால் மூட்டு வலி, குடைச்சல் வரும். ஆஸ்பத்திரி செல்லுவதால் அவர்களின் உடல்நலனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். தேவையற்ற கற்பனைகளையும் கவலைகளையும் மனதில் போட்டு புதைத்தல் கூடாது. இருதயம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தேவை. பரிகாரம்: செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை அருகிலுள்ள சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட சகல சம்பத்துக்களும் உண்டாகும். மீனராசி புத்தாண்டு பலன்கள். மீனம் புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதம் சொந்தக்காரரான மீனராசி லக்னத்தை கொண்டுள்ளவர்களுக்கு கள்ளம் கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசி தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் பெற்ற மீனராசி அன்பர்களே, யாரிடமும் கைகட்டி வாய்ப்பத்தி பேசுவது என்பது உங்களுக்கு அறவே பிடிக்காது. கையை ஆட்டி காலை நீட்டி பேசும் நீங்கள் அதை செயல்படுத்தும் விதத்தினையும் மிக மிக நெருங்கியவரிடம் கூட வெளியிட மாட்டீர்கள். உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் பல கட்டங்களில் எதிர்பாராத காதல் அளவு இன்பம் நிலை இருந்து கொண்டே இருக்கும். அதே நபரால்
பிற்காலத்தில் துன்பத்தை அடைவராக இருப்பீர்கள், அவமானமும் அடைவீர்கள். பிறர் மீது பச்சாபாதம், பாசம், அன்பு கொள்பவராக உங்களிடம் பழகுவதற்கு இனிமையான குணமும் இருக்கும். குழந்தை பருவத்தில் பொருளாதார நிலையில் மேன்மையில்லாதவராக இருந்தாலும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் மத்தியம காலத்தில் திருமணத்திற்கு பிறகு பெரிய செல்வாக்குடையவராக மாறிவிடுவீர்கள். உங்களது நண்பர்கள் என பல பேர் இருந்தாலும் தக்க சமயத்தில் அவர்களை பயன்படுத்தி உங்கள் எண்ணங்களை எளிதில் செயலாக்கிக் கொள்வீர்கள். பொருள் வளம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்படுவராக இருப்பீர்கள். அதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கண்டு உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கற்பனையில் மிதக்கும் நீங்கள் கலைத்துறையிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சமயத்திற்கு ஏற்றால் போல் மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்களாக இருப்பதால் தாங்கள் யாரிடமும் சற்றில் ஏமாந்து விடுவீர்கள். மீனராசிக்கு 7.5 சனியின் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ஜென்மராசியில் சுக்கிரனும் ராகும் புதனும் சேர்ந்திருப்பது நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதை குறிக்கிறது. சுக்கிரனால் ஏற்படும் மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு சஞ்சார பலம் குறைகிறது. சிறு சிறு உடல் உபாதைகள் மனதில் கவலை ஏற்படுத்தும். உடலில் சிறு உபாதை ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது. ராசிநாதனாகிய குரு பகவான் சித்திரை 17ஆம் தேதி வரையில் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சாரம் செய்கிறார். பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அலைச்சலும் தேவைப்படும். கேதுவின் நிலையினால் மனைவியின் உடலில் ஆரோக்கியம் கவலை தேவை. 18ஆம் தேதி திதியுரு ஸ்தானமாகிய ரிஷபத்திற்கு மாறுவதால் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகள் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். ஜென்ம ராகுவால் கற்பனை கவலைகள் மனதை அதிகமான சம்பந்தங்களில் வர அமையும். உத்தியோகம் 7 சனியில் தோஷத்துடன் ஜென்மராசியில் ராகுவின் நிலைப்பாடு உள்ளதால் அலுவலகத்தில் பொறுப்புகளை சக்திக்கு மீறிய இருக்கும். கும்பசனி ஆட்சி வீடாக இருப்பதால் தோஷத்தின் கடுமை குறைகிறது. மேலும் குருவின் ஆட்சி வீடான ராகு மற்றும் கேரியத்தின் வீரை குறைகிறது என ஜோதிட அலங்கார புராணம் மற்றும் கிரகந்தம் ராகுவினால் ஏற்படும் தோஷ சாமியத்தை குறிப்பிடுகின்றது. வெளியூர் பயணங்கள் இரவு நேரங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொழில் அபிவிருத்திக்காக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். லாபம் உயரும். தொழிலாளர் பிரச்சனைகள், மூலப்பொருள்களின் விலைகள், கூட்டாளிகளின் ஒற்றுமை ஆகியவை நீங்கும். ஒற்றுமை கிடைப்பது கடினம். விற்பனையை ஏற்றுவதும் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவது என்பது ஆகாது. இவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்வது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். உடல்நலனில் பாதிப்புகள் அதிகமாக உண்டு. வெளிநாடுகளுக்கு சென்று வர பணம் விரைச் செலவை சந்திக்கும். கலைத்துறையினர் யாரை நம்பியும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். கலைத்துறையில் இந்த வருடம் முழுவதும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லை. கடினமாக உழைத்து பலன் குறைவாகவே இருக்கும். திரைப்படத்துறையினர் மேலும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு பின்னடைவு ஏற்படும். மிகவும் கடினமான நிதி நிலைமை இந்த மாதம் நீங்கள் சமாளிக்க வேண்டும். நடிகர் நடிகையர்கள் ஆகியோர் தேவைப்பட்ட ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் உடல்நலனில் கவனமாக இருத்தலும் நல்ல கூடிய வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. அரசியல் துறையில் இந்த மாதம் முழுவதும் கிரக நிலைகள் ஓரளவு அனுகூலமாக இருப்பார்கள். அதிக ஆர்வம் காரணமாக பொது மேடைகளில் பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேச வேண்டும். பிற கட்சியினரை குற்றங்குறைகள் பேசுவதால் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வார்கள். வேலியில் போற உடைக்கானை பிடித்து மடியில் போட்டுக்கொண்டு சிக்குது துளையுதே என பேச்சு போல செயல்படும் இவர்களின் நேரங்கள். மாணவ மாணவியர்கள் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டும். இந்த வருடத்தில் இவர்கள் 7.5 சனிப்பணி, ஜென்ம குரு, ஜென்ம ராகு இவர்களின் பிடியில் சிக்கியிருப்பதால் 6 கிரக சேர்க்கைகளை ஒன்னாக கொண்டு பிறந்துள்ள இந்த மாதம் வரும் பொழுது மிக மிக அவசியம் இவர்கள் திருக்கோவிலுக்கு சென்று தரிசிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜென்மச்சனி மற்றும் ராகுவினால் இவர்களுக்கு தோஷங்கள் ஏற்படுகின்றன. விவசாயத்துறையில் ஜென்மச்சனியுடன் பூமிக்காரனாக செவ்வாய் சேர்ந்திருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகும். இரவு நேர பணிகளில் விஷசந்துகளான விஷப்பூச்சிகளால் இவர்களுக்கு பாம்பு மற்றும் தேல் இவ்வாறு பாய்ச்சி இவர்களால் அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அண்டை நிலத்தாரோடு பகை வேண்டாம். அடுத்த பக்கத்து வீட்டுக்காரரோடு சண்டை வேண்டாம். சிறிய பிரச்சனையும் பெரிய சண்டையில் கோர்ட்டு கேசு வழக்குகளில் கொண்டு போய் விட்டுவிடும். மனிதர்களுடைய கோபம் எத்தகைய விபரீத எதிரி என்பதை ஜோதிட கிரக நிலைகள் விவரித்துள்ளன. பெண்மணிகள் குறிப்பாக கடின உழைப்பையும் தனியே வெளியே செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஜென்மச்சனியுடன் செவ்வாய் சேர்ந்து ராகுவுடன் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டிக்கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்வது சிறந்ததாகும். வெளியே செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். இரவு நேர பயணம் ஆகாது. பரிகாரமாக சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவதம் படித்து வருவதும், செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபட்டு வருவதும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும், விநாயக பிள்ளையார்பட்டி சென்று விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருவதும் சகல சம்பத்துக்களையும் வணக்கும். முடியாதவர்கள், கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள்
லிகித சபம் என போற்றப்படும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என தாரக மந்திரத்தை தினமும் 108 முறை எழுதி வர சகல சம்பத்துக்களும் உண்டாகும். அதுவும் செல்ல இயலாதவர்கள் தன்னுடைய தியானமாக தினமும் 1 மணி நேரம் ஓம் அகத்தீசர் அருளிய அஷ்டம சனியாக இருந்தாலும், 7.5 சனியாக இருந்தாலும், பஞ்சம சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் எத்தகைய திறமையும் போக்க வல்லது அகதீசர் அருளிய ஓம் கிளி சிவ என்னும் தாரக மந்திரத்தை தினமும் 108 முறை கூறிவர சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு, நோய், எதிரி, கடன் இவைகளிலிருந்தும் விடுபட்டு இவர்கள் சகல ஐஸ்வர்யம் பெறுவார்கள் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. இது என்னுடைய ஜோதிட சாஸ்திர அனுபவத்தின் அனுபவமான கூற்றாகும். இவ்வாறு நாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள், இந்த தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு குரோதி வருட பலன்களை நாம் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு துறையினரும் எவ்வாறு இருப்பார்கள், எந்தவாறு இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக கூறினோம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும். எனக்கு வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சேனல் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும். ஹலோ, நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய புது புது தகவலா இருந்தது. பிரியா மேடம், நீங்க பேசலாம். ஸ்ரீபிரியா மேடம். ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு தம்பி தர. ஹலோ, நன்றி. எதுவும் டவுட் இல்லைங்களா? நன்றி நன்றி. இல்ல தம்பி, முடிச்சுக்கலாம். நன்றி. சரி.